ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இப்போ நமக்கு தீபாவளி சீசன் பக்கத்தில் வந்துருச்சுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு ஐட்டம் வச்சு பண்ணக்கூடிய வெரி காஸ்ட்லி அண்ட் ரிச் ஸ்வீட் காஜு கத்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. காஜு கத்லி ரெசிபிக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் 1 கப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். இதே கப்பில் 3/4க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சுகர் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கேஷ்யூ எடுத்தனோ அதே கப்பில் சுகர் வந்து நான் 3/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்துட்டு நம்ம சுகர் சிரப் ஆக்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம கேஷ்யூவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அதை வந்துட்டு ஃபைன் பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் பருத்தி கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ அது சூடாயிடுச்சு. நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு இந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இதை ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இது வந்துட்டு நல்லா இதாகி வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த சர்க்கரை பாகு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுங்க. நம்ம இதில் வந்து இப்போது நான் கேஷ்யூவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு, இல்லை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் கூட பண்ணிடலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இது ஆற ஆற நமக்கு கெட்டி ஆகிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படியே கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது தான் நம்ம இதை வந்துட்டு பரட்ட ஆரம்பிக்கணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் நம்ம கையிலேயே கூட பிணைஞ்சு விடலாம். ஆனால் இது நல்லா சூடாக இருக்கனால நான் வந்துட்டு சட்டுகம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா இது வந்து இதாகி வந்துருச்சுங்க, சுருண்டு வந்துருச்சு. இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சான்னு தெரியணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன இதை எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் உருண்டை ஆகுதான்னு. பாருங்கள், நல்லா உருண்டை ஆகுது. ஸோ இதுதான் பதம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் பேப்பரில் இதை போட்டு பரட்டி கட் பண்ணலாங்க. இப்போ நான் பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் நான் வந்து இந்த சப்பாத்தி தேய்க்கிற கல்லுலேயே வந்துட்டு நான் கொஞ்சம் நெய் தேய்ச்சிருக்கேன். அதில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ இதை எடுத்து அது மேலே வச்சிடுறேன். நல்லா ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்ம சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எந்த திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுல இல்லை, நீங்கள் ஒரு சில்வர் பிளேட்டில் கூட பின்னாடி திருப்பி வச்சு நெய் தேய்ச்சிட்டு நீங்கள் இதை போட்டு அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராக வேணால் ஸ்கொயர், இல்லை டைமண்ட் ஷேப்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.
நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேங்க. இது மேலே நம்ம அந்த சில்வர் ஃபாயில் போடுறது ஆப்ஷனல். அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நம்மளோட ரிச் மற்றும் டேஸ்டியான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாம்ஸ் கிச்சன்.